Hi friends, இன்னைக்கு வீடியோ நம்பர் 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து உங்களுக்கு கிரேப் சில்க் சாரீ 4 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸ் இன்னைக்கு நம்பர் 1 செக்ஷனில் கவர் பண்ணியிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீ. நார்மலாகவே நமக்கு தெரியும் எவ்வளோ வெரைட்டிஸை கவர் பண்ணாலும் மைசூர் கிரேப் சில்க் சாரீ தான் மெஜாரிட்டி இருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கும். அதே மாதிரியே இன்னைக்கு மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் நிறைய வந்திருக்கு. இதுக்கு அடுத்து ஜார்ஜெட் கிரேப் சில்க் சாரீ வந்திருக்கு. ஜார்ஜெட் கிரேப் சில்க் சாரீ வந்து ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் டிசைன்ல வந்திருக்கு. சிங்கிள் டிசைன்ல இருக்கிற கலர்ஸ் மட்டும் வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து ஃபேன்சி கிரேப் சில்க் சாரீ வந்திருக்கு. ஃபேன்சி கிரேப் சில்க் சாரீ வந்து 3 டிசைன் எடுத்துட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு, அதில் இருக்கிற கலர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஃபான் கிரேப் சில்க் சாரீ சிங்கிள் டிசைன், அதில் இருக்கிற கலர்ஸ். இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்பர் 1 செக்ஷன்ல வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து கிரேப் சில்க் சாரீஸ் அதை பொறுத்தவரையும் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். இது நம்ம அப்பப்போ வந்து வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக கொடுக்க மாட்டோம். ஸோ வந்து ஒரு 10 வீடியோஸ் 20 வீடியோஸ் அப்படி கொஞ்சம் சொல்லுவோம். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு அதனால தான் அப்பப்போ வந்து ரிப்பீட் பண்ணுறது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் கிரேப் சில்க் சாரியை பொறுத்தவரையும் பிளைனாக இருக்கிற சாரீ இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகுது. மைசூர் கிரேப் சில்க் சாரியில் பிளைனாக இருக்கும். ஒரு சில பேர் எனக்கு ரொம்ப ரிச்சாக வேணாம் பிளைனாக இருக்கலாம், ஆனால் சாரீ வந்து நல்ல சாஃப்டி அண்ட் சில்கி ஃபீல் அதை பார்க்குமே. பிளைன்லேயே வந்து சாரீ வந்து பார்த்தீங்க அந்த சாஃப்டி அண்ட் சில்கி ஃபீல்லேயே நல்லா ரிச்சாக இருக்கும். அந்த மாதிரி விருப்பப்படுறவங்களும் இருக்காங்க. இல்லை மைசூர் கிரேப் சில்க் சாரியில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் போட்ட மாதிரியோ புட்டாஸ் போட்ட மாதிரியோ இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசைன்ஸ் கொடுத்த மாதிரியோ இருக்க சாரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சில்கி அண்ட் சாஃப்டி ஃபீல் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். சேம் மெட்டீரியல் வைஸ் சேமாக தான் இருக்கும், ஆனால் அது மேலே அந்த ஜரி வீவிங் கொடுக்கறது ஸ்ட்ரைப்ஸ் இல்லை புட்டாஸ் கொடுக்கும் போது அந்த ஜரி வந்து ஒரு மாதிரி ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும்ல. நார்மலாகவே நம்ம சாரீ எடுத்துக்கோங்களேன், சாஃப்ட் சில்க் சாரியாகவே எடுத்துக்கிட்டாலுமே சாஃப்ட் சில்கில் ஒரு பார்டர் இருக்குது, ஜரி பார்டர் கொடுத்த சாரீ இருக்குது அப்படின்னும் பார்டர் வந்து அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்குது பாருங்களேன். அதே மாதிரியே தான் இப்போ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைப்ஸோ இல்லை ஜரியில் ஏதோ புட்டாஸோ கொடுக்கும் போது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் கொடுக்கறதுனால எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சில்கி அண்ட் சாஃப்டி வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். பட் மெட்டீரியல் வைஸ் சேம் தான். ஒவ்வொருத்தவங்களும் எப்படின்னா சில பேர் பிளைனா எனக்கு பார்க்கறதுக்கு அந்த சாஃப்டி சில்கியே ரிச்சாக இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அதை நான் ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணாமே போதும் அப்படின்னு. ஒரு சில பேர் இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரியே பட்டு சாரீ மாதிரி ஃபுல்லாக சரி வீவிங் கொடுத்த மாதிரி இருக்கும் போது தான் என்னோட டேஸ்ட் அப்படி தான் இருக்கும். வியர் பண்ணும் போது நல்லா ரிச் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி தகுந்த மாதிரி தான் இருக்கும். பட் வந்து அதே மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் எல்லா வெரைட்டிஸுமே. ஆனால் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். மெட்டீரியல் வைஸ் சேமாக இருந்தால் கூட இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ அது ஒரு சில பேருக்கு தெரியும், நம்ம அடிக்கடி வீடியோவில் சொல்கிறதுனால ஒரு சில பேருக்கு தெரியாது. நியூவாக பார்க்குறவங்களுக்கோ இல்லை அந்த வீடியோ எதுவும் பார்க்காம மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கோ அப்படின்றதுனால ஸோ அப்பப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ இல்லை நம்ம தான் வந்து எப்படி சொல்கிறது பிளைன் சாரீ ட்ரை பண்ணிட்டோம், அடுத்து ஸ்ட்ரைப்ஸ் வச்ச மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னு நம்மளோட இதுவே வந்து எப்போ பொழுதுமே ஒரே மாதிரியே நம்ம வியர் பண்ண வேணாம். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி வியர் பண்ணணும் நமக்கே தோணும்ல. அப்போ வந்து பிளைன் பர்ச்சேஸ் பண்ணவங்க இந்த டைம் வந்து ஸ்ட்ரைப்ஸோ வீவிங் கொடுத்த மாதிரியோ பர்ச்சேஸ் பண்ணும் போது ஸோ மெட்டீரியல் வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு கூட ஃபீல் பண்ணலாம். ஸோ இதுதான் மிச்சப்படி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலில் டிஃபர் ஆகாது, குவாலிட்டியில் டிஃபர் ஆகலாம். ஸோ அந்தந்த குவாலிட்டிக்கு ஏற்ற ப்ரைஸ் இருக்குது பாருங்களேன், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ரீமியம் அந்த மாதிரி குவாலிட்டியில் டிஃபர் ஆகணும்னா பேஸ் மெட்டீரியல் வந்து கிரேப் அப்படிங்கிறது மாற போகிறது கிடையாது. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 1ல இருந்து இந்த 4 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸ்மே போட்டுக்கோம். எல்லாமே சூப்பராக இருக்கும், கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா இப்போ நம்பர் 1 செக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவோட 3/4 வயசு லென்த்தை கவர் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்கும் போது நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கிப் ஆகிற இடத்துல நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நியூ கலர் காம்பினேஷனோ இல்லை நியூ டிசைன்ஸோ ஸ்கிப் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கப்புறம் பொறுமையாக பார்க்கும் போது அந்த கலெக்ஷன்ஸ்
வந்து சோல்ட் அவுட் ஆயிருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ அகெயின் வந்து ஃபெஸ்டிவல் ஆர்டர்ஸ்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு. கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வந்து அவங்களுக்கு தேவையான சாரீஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இது இல்லாமல் நேற்று வீடியோ போடலைனாலும் நம்ம போஸ்ட் பேஜை வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ போஸ்ட் பேஜ் அப்டேட்டுமே அப்பப்போ பாருங்கள். வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா வீடியோலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. போஸ்ட் பேஜ்லேயுமே பாருங்கள். அதில் டெய்லி வியர் கலெக்ஷன்ஸ் மாதிரியோ ஆஃபீஸ் வியர் கலெக்ஷன் மாதிரியோ இல்லை ரிச்சான கலெக்ஷன்ஸ் மாதிரியோ எல்லாமே போடுவோம். வீடியோவில் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் வேறுமே எடுத்துகிட்டு வந்தாலுமே ஓரளவுக்கு ஃபங்க்ஷன் வியர் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதோட சிம்பிளாக இருக்கிற கலெக்ஷன்லாம் வேணும்னாலுமே போஸ்ட் பேஜை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதில் கூட நம்ம வந்து போட்டிருப்போம். ஸோ அதனால் அதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வந்து இன்றைக்கி வீடியோவில் எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ வந்து நான் வந்து டே பிஃபோர் வீடியோவில் சொன்னது தான். இப்போ வந்து எந்த ஒரு ஃபெஸ்டிவலுமே இல்லையே, நம்ம வந்து பொறுமையாக இந்த சாரீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ அப்புறமேல் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த சாரீ இருக்கிறதுக்கு நிறைய பர்சன்டேஜ் வந்து சான்சஸ் கம்மி தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து வெட்டிங் சீசன் அந்த மந்த்துன்னு சொல்லுவோம்ல, ஒவ்வொரு மந்த்தும் வந்து வெட்டிங் சீசன் மந்த்துன்னு அந்த மாதிரி மந்த்து ப்ளஸ் வந்து கிறிஸ்மஸ், அடுத்து வந்து பொங்கல், நியூ இயர் எல்லாமே இருக்கிறதுனால அந்த பொங்கல் மந்த்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி வந்து வெட்டிங் மந்த்துன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் எல்லாமே அப்படியே வந்து கண்டினியூவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து சோல்ட் அவுட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த சாரீ வந்து இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 to 80% வந்து சான்சஸ் கம்மி தான். ஏன்னு பார்த்தீங்க மல்டிபிள்ஸ் இருக்கிற சாரீ வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அதில் ஒரு 10 சாரீ இருக்குது அப்படின்னா ஒரு 7-8 சாரீ சோல்ட் அவுட் ஆகி ஒரு 2-3 பீசஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. இல்லை வரும்போதே சிங்கிள் பீசஸாக வர சாரியும் இருக்கலாம். இல்லை வரும்போதே ஒரு 2-3 பீஸ் தான் வருது அப்படிங்கும் போது அதை கஸ்டமர்ஸ் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் 2-3 days வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னா அந்த சாரீ இருக்காது. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு சாரீ ரொம்ப பிடிச்சிருக்கு, எகெயின் வந்து எனக்கு வந்து இந்த சாரீ போயிடுச்சுன்னா வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம இவ்வளோ இயர்ஸாக பார்க்குறோம்ல, ஒரு சில பேர் வந்து ரிப்பீட்டடாக ஒரே சாரியை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து மந்த் கணக்கு கூட ஆயிருக்கும், ஒரு 2-3 months ஆயிருக்கும், இல்லை 4-5 months ஆயிருக்கும். அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படி எடிட் பண்ணாமலே வச்சுட்டு எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருந்ததோ இல்லை அந்த டிசைன் பிடிச்சிருந்ததோ அந்த கஸ்டமரோட அவங்களுக்கு தான் அதுக்கு தெரியும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த சாரீ வந்து இப்போ வரையுமே நீங்கள் எதுவும் வீடியோவில் போடலை, எகெயின் எனக்கு வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஒரு சில சாரீ நம்மளால் ரீஸ்டாக் பண்ண முடியும், ஒரு சில சாரீ வந்து ரீஸ்டாக் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் வந்து அப்படிங்கும் போது அந்த இடத்துல கிடைக்காது. ஸோ அதனால் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படிங்கும் போது அதை வந்து மிஸ் பண்ணிடாமல் உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தடுத்து என்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 2ல போஸ்ட் பண்ணிக்க சாரி சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் ரொம்ப லிமிட்டட் கலெக்ஷன் தான். இப்போ கொஞ்ச நாளாவே சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் வந்து லிமிட்டட் கலெக்ஷன்ஸாக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்ன் வந்து ஃபேன்சி ஜார்ஜெட்டில் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வந்து இந்த பாடியில் வந்து ஷிம்மர் கிளிட்டர் இருக்கு பாருங்களா, அது இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஒர்க் ப்ளவுஸ் கொடுத்த சாரீ மாதிரி வரதெல்லாம் வந்து 550 599 ரேஞ்சஸில் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து பாடியில் வந்து பாருங்களா உங்களுக்கு பிளைனாக இல்லாமல் ஒரு ஷிம்மர் கொடுத்த மாதிரி வருது பாருங்களா, அந்த பேடிங்னு சொல்லுவோம்ல, ஷிம்மர் ஆர் பேடிங்னு கூட சொல்லலாம் இதை. ஸோ இந்த பேட்டர்னில் வர சாரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஒரு 50 rupees 100 rupees வந்து ஜாஸ்தியாக தான் வருது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதே பிளைனாக இருக்கும் போது இதோட ஒரு 50 rupees 100 rupees கம்மியாக வரும். ஸோ வந்து பார்க்கறதுக்கு டக்குனு உங்களுக்கு அந்த பேடிங் ஒர்க் இருக்கிறத பார்க்காமலே வந்து ஸோ வந்து இது வந்து இதோட ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. ஸோ அதனால தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் சிஃபான் வெரைட்டி வந்திருக்கு. ஸோ பார்டர் டிசைன் வேரி நேற்று ஒரு பார்டர் டிசைன் போட்டதும் இன்னைக்கு இந்த பார்டர் டிசைனில் வந்திருக்கு. கலர்ஸ் வந்திருக்கு, இல்லை நிறைய கலர்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காதி ஜார்ஜெட் வந்திருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது கம்மியான கலெக்ஷனாக தான் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷிபோரி மாதிரி இல்லாமல் அந்த டை அண்ட் டை பேட்டர்னில் இருக்கிற நல்ல ஒரு சாஃப்டான ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பஞ்சு ஒரு எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், அப்படியே சாரி அப்படியே தொட்டாலே அப்படியே ஸ்மூத்தாக அந்த மாதிரி ஃபீலில் அந்த ஒயிட்டில் இருக்கும் பாருங்கள் சாரி 1499 அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பேட்டர்னில் இருக்கிற சாரி அதே பேட்டர்னில் வந்து லினனில் வந்திருக்கு, அதே பேட்டர்னில் வந்து ஒரு மாதிரி டூப்ளிகேட் குவாலிட்டியில் மெட்டீரியல்லையும் வந்திருக்கு. ஸோ ஏன்னா ஒரு பேட்டர்ன் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகுது அப்படின்னா அதை வந்து நிறைய குவாலிட்டியில் வரும், வேறு வேறு மெட்டீரியல் அதே டிசைன் வரும், அந்த மாதிரிலாம் வரும்ல, அதேமாரியே வந்திருக்கு நிறைய சாரீஸு. ஸோ இன்னைக்கு வீடியோவை பொறுத்தவரையும் நம்பர் 2ல வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் வந்து கவர் பண்ணிடும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்பர் 3ல வந்து மிக்சர் கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்னென்ன வெரைட்டிஸ் வந்திருக்கு அப்படின்றதே பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்பர் 3ல வந்து 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து மல்பரி சில்க். மல்பரி சில்கில் சிங்கிள் டிசைனில் இருக்கிற கலர்ஸ் ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பார்டர்லெஸ் பேட்டர்ன் மாதிரி வரும். ரன்னிங் பார்டர்னு சொல்லலை, பார்டர்லெஸ் மாதிரி, ஆனால் ரன்னிங் பார்டரில் வந்து உங்களுக்கு அழகாக வந்து பார்டரை ஹைலைட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு டிசைன்ஸ் வந்து ஃப்ளார் டைப்பில் வந்து உங்களுக்கு ஒரு டிசைன் கொடுத்த மாதிரி உங்களுக்கு இது சாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லு நல்லா ரிச்சாக வந்துடும், டசல்ஸ் கொடுத்து. ஆனால் அந்த சாரி வந்து உங்களுக்கு சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கும் பார்க்க, ஆனால் நல்லா வியர் பண்ணும்போது ஒரு பட்டை வியர் பண்ற ஃபீல் தான் இருக்கும். இந்த சாரி பட்டு சாரியை வியர் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நீட்டா இருக்கும். ரொம்ப எனக்கு கச்சக்கச்சன்னு இல்லாம சிம்பிளா நீட்டா வியர் பண்ணணும், ஆனால் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து கம்ப்ளீட் லுக் கொடுத்துடணும் அப்படின்றவங்கலாம் தாராளமா இந்த மல்பரி சில்க் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரேர் கலெக்ஷன், இதெல்லாம் ரொம்ப ரேராக தான் வரும். ஸோ இந்த பேட்டர்னில் வந்து துஷர் சில்க் சாரி ஆல்ரெடி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டிசைனில். ஸோ அது வந்து துஷர் சில்க் சாரி, ஸோ இது வந்து மல்பரி சில்க் சாரி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோலா சில்க் சாரி வந்திருக்கும். டோலா சில்க் சாரியை பொறுத்த வரையும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 டிசைன்ஸ் போல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த அடுத்து ஃபைனலாக வந்து செமிகாஜி செமி சாஃப்ட் சில்க் சாரி வெரைட்டிஸில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவை பொறுத்த வரையும் டோட்டலாக 3 வெரைட்டிஸ், 3 நம்பர் 1 to நம்பர் 3 செக்ஷன் வரைக்கும் பார்த்தாலும் நம்பர் 1ல ஒரு 4 மெட்டீரியல் வெரைட்டியும், நம்பர் 2ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மெட்டீரியல் வெரைட்டியும், நம்பர் 3ல ஒரு 3 மெட்டீரியல் வெரைட்டிஸும் கவர் பண்ணி கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 15 கலெக்ஷன்ஸை வந்து கவர் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.